தொடங்கலாம். இலக்குவன் எய்த திரை வாழி இந்திரஜித்தன் தலையினை அறுத்தது. அறுபட்ட தலை நிலம் தோய விழுந்தது. இனி அடுத்து வர காட்சி. ஆக்கையின் நின்று வீழ்ந்த அரக்கன் தன் தலையை அம் கை தூக்கினான். உள்ளம் கூர்ந்த வாலிஷை தூசி செல்ல மேற்கு உயர்ந்து அமரர் வெள்ளம் அள்ளியே தொடர்ந்து வீசும் பூக்கிளர் பந்தர் நீழல் அனுமன் மேல் இளவல் போனான். ஆக்கையின் நின்று விழுந்த அரக்கன் தலை தன் தலையை, ஆக்கைன்னா உடம்பு, இந்திரஜித்தனோடு இதுகாரும் உடம்போடு பொருந்தியிருந்த அவனது தலை இலக்குவன் எய்த அம்பினால் அறுபட்டு கீழே விழ, அவ்வாறு விழுந்த தலையை உள்ளம் கூர்ந்த வாலிஷை அம்கை தூக்கினான் தூசி செல்ல. மன மகிழ்ச்சியோடு வாலியின் மகனாகிய அங்கதன் தன்னுடைய அகங்கையில் தூக்கி கொண்டு முன்னே சென்றான். நாம் இதுகாரும் யாரை எதிர்த்தோமோ அவன் தலை என் கையகம் என்று அவன் முன்னே செல்ல, அவனை பின்தொடர்ந்து மேற்கு உயர்ந்து அமரர் வெள்ளம், வானவெளியிலே திரண்டு இருக்கக்கூடிய தேவர்களது கூட்டம் அள்ளியே தொடர்ந்து வீசும் பூக்கிளர் பந்தர் நீழல். வார்த்தையை ரொம்ப அழகா போட்டிருக்கார். அவர்கள் வானுலகிலிருந்து தொடர்ந்து மலர்களை வீசிக்கொண்டே இருப்பதினால் அந்த மலரே ஒரு பந்தல் போல அமைந்து விட்டதாம். ஆகவே வானவர்கள் இடைவிடாது மலரை பொழிந்து கொண்டே இருப்பதினால் அந்த மலரே ஒரு பந்தல் போல அமைந்து விட்டார். அவ்வளவு தொடர்ச்சியாக மலர்களை அவர்கள் மேலிருந்து பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பந்தலின் நிழலில் இளவல் அனுமன் மேல் போனான். இந்திரஜித்தனை வென்றவனாகிய இலக்குவன் அனுமன் தோள் மீது அமர்ந்து வெற்றி வீரனாக செல்ல தலைப்பட்டான். வீங்கிய தோழன் தேய்ந்து மெலிகின்ற பழியன் மீதுற்று ஓங்கிய முடியன் திங்கள் ஒளி பெரு முகத்தன் உள்ளால் வாங்கிய துயரன் மீப்போய் வளர்கின்ற புகழன் வந்துற்று ஓங்கிய உவகையாளன் இந்திரன் உரைப்பது ஆனா. இந்திரன் வீங்கிய தோழன் தேய்ந்து மெலிகின்ற பழியன். இந்த இந்திரஜித்தனை கொன்று அவனது தலையை அங்கதன் முன்னே எடுத்து செல்ல, பின்னே அனுமன் தோளின் மீது அமர்ந்து வெற்றி வீரனாக வரக்கூடிய இலக்குவனை பார்த்து இந்திரனது தோள்கள் பூரித்தனவா. ஏன்? இந்திரனை வென்றதினால்தான் இவனுக்கு இந்திரஜித்தன்னு பேரு. அவனுடைய இயற்பெயர் மேகநாதன். இந்திரனை வென்றதினால் அவனுக்கு இந்திரஜித்தன்னு பேரு. தன்னை இந்நாள் வரை வென்று அடிமைப்படுத்திய அந்த இந்திரஜித்தனை இலக்குவன் கொன்றிருக்கிறான். ஆகவே இந்திரனது மெலிந்த தோள்கள் இப்பொழுது பூரித்தனவாம். தனக்கு உண்டான எதிரி அழிக்கப்பட்டான் என்று, தனக்கிருந்த பழி தேய்ந்து மெலிய பெற்றவனை, தான் இதுகாரும் அந்த இந்திரஜித்தனால் தோற்கடிக்கப்பட்டவன் என்று மெலிவோடு இருந்தான். மனதும் மெலிந்து உடலும் மெலிந்து தேவர்களினது தலைவனாக என்னை இந்த அசுரன் வென்றானே என்ற அந்த தோல்வி மனப்பான்மையில் துவண்டு கிடந்த இந்திரன் இப்பொழுது இந்திரஜித்தன் கொல்லப்பட்டவுடனே அவனுடைய தோள்கள் பருத்தன. மீதுற்று ஓங்கிய முடியன் திங்கள் ஒளிபெறும் முகத்தான். மேலே நிமிர்ந்த முடியை தலை நிமிர்ந்து நடந்தானா இந்திரன். அவன் முகம் பூரண நிலவு போலே பொலிந்தவன். தன்னுடைய வாழ்நாள் பகைவன் அழிந்தான். உள்ளால் வாங்கிய துயரன் நீ போய் வளர்கின்ற புகழன். உள்ளத்தில் இருந்த துயரம் நீங்கி மேலும் மேலும் வளரக்கூடிய புகழை உடையவனாய்
இதுவரைக்கும் அவன் உள்ளத்துல வருத்தி கொண்டிருந்த ஒரு பெரிய துன்பம் போகியது. வளருகின்ற புகழன் வந்துற்று ஓங்கிய உவகையாளன் உரைக்கலுற்றான். புதியதாக வந்து பொருந்திய எல்லையில்லாத மகிழ்ச்சியை தன் உள்ளத்திலே தேக்கிக் கொண்டவனாகிய இந்திரன் பேச ஆரம்பிச்சான். அவனுக்கு ஒரு மிகப்பெரியதொரு வாய்ப்பு. தன்னை இதுகாரும் வென்று அடிமைப்படுத்தின ஒருவனை இலக்குவன் வென்று இருக்கிறான். தான் இதுகாரும் பழியோடு உடல் மெலிந்து எல்லோராலும் ஏளனம் செய்யப்படக்கூடிய நிலையில் இருந்தவன். அந்த ஏளனம் நீங்கிற்று, பழி நீங்கிற்று, மெலிந்த தேகம் பொலிவாயிற்று, முகம் மலர்ந்தது, உள்ளத்தில் அளவிலாத மகிழ்ச்சி. அவன் என்ன பேசினா, எல்லி வான்மதியின் உற்ற கரையென என்மேல் வந்து புல்லிய வடுவும் போகாது என்று அகம் புலம்புகின்றேன். வில்லியர் ஒருவர் நல்க துடைத்துறும் வெறுமை தீர்ந்தேன். செல்வமும் பெறுதற்கு உண்டோ குறை, இனி சிறுமையாதோ. என்ன ஒரு நிறைவு பாருங்க. எல்லிவான் மதியின் உற்ற கரை என, எல்லுன்னா இரவு, இரவிலே ஒளியை தரக்கூடிய நிலவிடத்திலே பொருந்திய களங்கம் போல். நிலவை பார்த்தீங்கன்னா ஒரு மறு இருப்பது போல தெரியும். அதுல ஏதோ ஒரு குறை, முயல் என்று சொல்லுவார்கள், மான் என்று சொல்லுவார்கள், யாரோ ஒரு முதியவள் அமர்ந்திருப்பதாக சொல்லுவார்கள். இதெல்லாம் ஒரு மறு. காணுகின்ற அந்த நிலவிலே ஏதோ ஒரு குறை இருப்பது போல் ஒரு தோற்றம். அது போல இந்திரனது வாழ்க்கையில ஒரு மறுவாக அவன் ராவணன் மகன் மேகநாதனிடம் தோற்றது இருந்ததா. என் மேல் வந்து புல்லிய வடிவும் போகாது என்று அகம் புலம்புகின்றேன். என் மேல் பொருந்தின இந்த பழி என்று தீருமோ அல்லது தீரவே தீராதோ என்று நான் கவலையோடு புலம்பிக் கொண்டிருந்தேன். அது இப்பொழுது போயிற்று. வில்லியர் ஒருவர் நல்க துடைத்தரும் வெறுமை தீர்ந்தேன். இப்பொழுது வில் வீரனாகிய இலக்குவன் என்கின்ற ஒருவனால் அந்த பழியானது துடைக்கப்பட்டது. என்னுடைய வெறுமைக்கும் என்னுடைய புலம்பலுக்கும் ஒரு தீர்வு கிடைத்தது. செல்வமும் பெறுதற்கு உண்டோ குறை, இனி சிறுமையாதோ. இனி என் அரச செல்வத்தை, இந்திர பதவியை மீண்டும் பெறுதற்கு எந்த குறையும் இல்லை. எனக்கு இனி சிறுமை என்பதே இல்லை. இனி நான் யாரிடமும் தோற்பதற்கு வாய்ப்பே இல்லை. என்னுடைய ஆட்சி எனக்கு கிடைத்து விட்டது, என்னுடைய பதவி கிடைத்து விட்டது, நான் என்னை தக்க வைத்துக் கொண்டு விட்டேன் என்று வாய்விட்டு பேசினான் இந்திரன். தனக்கு இதுகாரும் இருந்த அந்த வாழ்நாள் குறை நீக்கப்பட்டது. தென்தலை ஆழி தொட்டோன் சேய் அருள் திருவன் செம்மல் வென்று அழைத்து என்னை ஆர்த்து போர்த்தொழில் கடந்த வெய்யோன் தன் தலை எடுப்ப கண்டு தானவர் தலைகள் சாய என் தலை எடுக்கலானேன் இனி குடை எடுப்பன் என்றான். தென்தலை ஆழி தொட்டோன் சேய் அருள் சிறுவன் செம்மல், அழகிய இடத்தை உடைய கடலை தோண்டின சகாரர்கள்னு பேர். இது கொஞ்சம் புராண மரபு தெரிஞ்சிருக்கணும். இந்திய மரபுல குறிப்பா தென்னகத்துல தொன்று தொட்டு இருந்த மரபு, ஆளுகைக்கு உட்பட்டு இருந்த மரபு, ஒன்று சூரிய குலம், மற்றொன்று சந்திர குலம். இந்த சூரிய குலத்து வழி வந்தவர்கள் தான் திலீபன்ல இருந்து தொடங்கி ராமன் எல்லாரும், அதன் பின் சோழ மன்னர்கள். அதுபோல சந்திர குலத்தை, சந்திரனை முதலாக வைத்தேன்னா கொஞ்சம் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்துல இயல்பாக முதல்ல ஒளியை கொடுத்தன இந்த சூரியனும் சந்திரனும், அவ்வளவுதான். இன்னைக்கும் எகிப்துல இருக்கக்கூடிய பாரோஸ்ன்னு சொல்லக்கூடிய எகிப்திய மன்னர்கள் எல்லாம் சூரிய வம்சத்திலிருந்து வந்தவர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டவர்கள். அதுபோல இந்திய மண்ணில்
இந்த சோழர்கள் எல்லாம் சூரிய வம்சம், இரவிலே ஒளி தரக்கூடிய சந்திரனது வம்சமாக பாண்டியர்கள் கருதப்படுகிறார்கள். இது தொன்று தொட்டு பேசிக் கொண்டிருக்கும். இந்த சூரிய வம்சத்துல தோன்றின பல மன்னர்கள் ஒவ்வொருத்தரும் தங்கள் வாழ்நாள்ல பெரிய பல சாதனைகளை செய்திருக்கிறார்கள். அதுல ஒரு காலத்துல சாகர்கள்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய வம்சத்துல தோன்றின மன்னர் குழாம், அவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள், அவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு பெரியதோர் நீர்நிலையை உருவாக்கினார்கள். அதற்கு பேரு சாகரம்னு பேர். சாகர்களால் தோண்டிய நீர்நிலை. அந்த சாகரம் தான் பின்னாடி கடல் என்று கொள்ளப்பட்டது என்பது புராண மரபு. அதை இங்கு சொல்லி காட்டுகிறார். அந்த சாகரர்களின் வழி தோன்றலாகிய ராமபிரான், ஆழினா கடல், தொடுதல் என்றால் தோண்டுதல். அன்று சாகர்களால் தோண்டப்பட்ட கடல் இன்னமும் இந்த உலகிலே இருக்கிறது. அந்த மிகப்பெரிய நீர்நிலையை தோண்டிய அந்த சாகரர்களினுடைய வழி வந்தவனான ராமன், அவனது அருளை பெற்ற சிறுவனாகிய வாலி மகன், நல்ல குணம் வாய்ந்த அங்கதன், என்னை வென்று அலைத்து ஆர்த்து போர்த்தொழில் கடந்த வெய்யோன், என்னை வென்று வருத்தி கட்டி போர்த்தொழிலில் வெற்றி பெற்ற கொடியவனாகிய இந்திரஜித்தனின் தன் தலை எடுப்ப கண்டு தானவர் தலைகள் சாய. இந்திரஜித்தனது தலையை அங்கதன் எடுத்து செல்வதை கண்டு அரக்கர்களினது தலைகளெல்லாம் பயத்தினால் சாய்ந்து போனதாம். என் தலை எடுக்கலானேன், இனி குடை எடுப்பேன் என்றான். அரக்கர்கள் தலை சாய்ந்தது, வெட்கத்தினால் கவிழ்ந்திருக்கக்கூடிய என் தலை இனி நிமிர்ந்து நிற்கும் என்று இந்திரன் மகிழ்ந்தான். என்னுடைய தலை தூக்கி பார்க்கக்கூடிய நிலைக்கு வந்தேன், இனி என் வெண்கொற்ற குடையையும் எடுப்பேன். ஆகவே இதுகாரும் தோற்ற வெட்கத்தினால் குனிந்த என் தலை இனி நிமிரும். என்னை எதிர்ப்பதற்கு யார் ஒருவரும் இல்லை. நான் இனி எனக்குரிய தகுதியை பெறுவேன், எனக்கு உரிய வெண்கொற்ற கொடையையும் பெறுவேன் என்று இந்திரன் மகிழ்ந்தான். வரதன் போய் மருகா நின்ற மனத்தினன் மாயத்தோனை சரதம் போர் வென்று மீளும் தருமமே தாங்க என்பான். விரதம் பூண்டு உயிரினோடும் தன்னுடை மீட்சி நோக்கும் பரதன் போன்று இருந்தான். தம்பி வருகின்ற பரிசு பார்த்தான். வரதன் போய் மருகா நின்ற மனத்தினன், வரம் தரத்தக்க பெருமைக்கு உரியவனாகிய ராமன். அதனால்தான் கடவுளை வரதன்னு சொல்லி, அன்பர்கள் வேண்டிய வரங்களை எல்லாம் தரத்தக்கவன். ராமன் மிகவும் கலங்கிய மனத்தோடு இருந்தான். தம்பிய இந்திரஜித்தனை எதிர்க்க அனுப்பிட்டோமே, இது 4வது முறை. என்னாயிற்றோ ஏதாயிற்றோன்னு கவலை கொண்டான். தருமமே தாங்க மாயத்தோனை சரதம் போர் வென்று மீளும் என்பான். தர்மமே இலக்குவனுக்கு துணை நின்று மாயத்தன்மை நிறைந்தவனாகிய இந்திரஜித்தனை போரில் வென்று நிச்சயமாக திரும்பி வருவான் என்ற எதிர்பார்ப்போடும் கவலையோடும் ராமன் காத்திருந்தான். என்று எண்ணக்கூடிய ராமன் விரதம் பூண்டு உயிரினோடும் தன்னுடைய மீட்சி நோக்கும் விரதத்தை மேற்கொண்டு உயிரை தாங்கியவனாய் தனது மீட்சியை எதிர்நோக்கி இருக்கும். தன் உயிருக்கு அணையனாகிய அந்த பரதனை மன்னிக்கணும், தன்னை எதிர்பார்த்து கொண்டு நந்தி கிராமத்துல உயிரோடு இருக்கக்கூடிய பரதனை போன்று இங்க ராமன் லக்குவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். என்ன அழகு பாருங்க. பரதனுக்கு ராமன் உயிர், ராமனுக்கு இலக்குவன் உயிர்.
என்ன அழகான இடம். தன் வருகைக்காக உயிரை தக்க வைத்துக் கொண்டு எதிர்நோக்கி காத்திருக்கிறானே அயோத்தியின் புறத்திலே பரதன். அவனுக்கு இணையாக லக்குவனினுடைய வரவினுக்காக எதிர்பார்த்து ராமன் காத்து கிடந்தான். பரதன் போன்று தம்பி வருகின்ற பரிசு பார்த்தான் இருந்தான். தம்பியாகிய இலக்குவன் மீண்டும் வருகின்ற தன்மையை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருந்தான் ராமன். எங்க கொண்டு அழகா முடித்தார் பாருங்க. தன்னுடைய வரவு பரதனுக்கு எவ்வளவு, ராமன் போகவில்லை என்றால் பரதன் உயிரை விட்டுடுவான். ஏற்கனவே அப்படித்தான் சொல்லிவிட்டு சென்று இருக்கிறான். இப்ப ராமனது வரவு என்பது பரதனது உயிரை தக்க வைக்கக்கூடிய மருந்து. அதுபோல ராமனுக்கு இலக்குவன் வரவு என்பது ராமனது உயிரை தக்க வைக்கும் மருந்து. ஆகவே ராமன் ஆர்வத்தோடு காத்திருந்தான். வன்புலம் கடந்து மீளும் தம்பி மேல் வைத்த மாலை தன்புல நயனம் என்னும் தாமரை சொரியும் தாரை அன்புகொல் அழு கண்ணீர் கொல் ஆனந்த வாரியே கொல் என்புகள் உருகி சோறும் கருணை கொள் யாரது ஓர்வர். ராமன் அழுகிறான் இலக்குவனை எண்ணி. அந்த அழுகைக்கு கம்பன் காரணம் கொடுக்கிறான் பாருங்க. இது அழுகையா இல்லை இலக்குவனை இழந்து விடுவோம் என்கின்ற வருத்தத்தினால் ஏற்பட்ட அழுகையா? இல்லை. ஒரு பட்டியலே கொடுத்தான் பாருங்க. வன்புலம் கடந்து மீளும் தம்பி மேல் வைத்த வலியதாகிய இந்திரஜித்தனோடு போர் செய்யக்கூடிய பகைப்புலத்தினுக்கு சென்று வென்று மீளக்கூடிய தம்பி மேல் மனதை வைத்துள்ள ராமன் எப்படி இருக்கானா? தன் நயனப்புலம் என்னும் தாமரை மாலை சொரியும் தாரை. தன்னுடைய கண்கள் என்கின்ற தாமரை தாமரை மலரை போன்று கண்களை உடைய ராமன் மாலை மாலையாக சொரிகின்ற கண்ணீர் தாரை. தாரைன்னா தொடர்ந்து ஒழுக்கிறதுக்கு பேரு தாரைன்னு பேரு. அவன் கண்களிலிருந்து இடைவிடாது கண்ணீர் சிந்திய வண்ணம் இருக்கிறதா? என்ன காரணம்? இந்த போர்க்களம் காரணம் இல்லை. நான் காடு நோக்கி செல்ல வேண்டும் என்று எண்ணிய பொழுது கைகேயி நீ சென்று வா என்று சொன்ன பொழுது யாரும் எதிர்பாராமல் இலக்குவன் தான் உடன் வருவதாக சொன்னான். சரி, அவ்வாறு சொன்னவன் ஒரு ஆர்வ கோளாறுனால சொல்லி இருப்பானோன்னு கவலைப்பட்டா இலக்குவனை ஈன்ற சுபத்திரை என்ன சொன்னான்? ராமனோட நீ காட்டுக்கு போற, அங்கு ராமனுக்கு ஏதாகிலும் இன்னல் என்றால் அது உன் மரணத்திற்கு பிறகு வர வேண்டும். இலக்குவனா நீ உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் ராமனுக்கோ சீதைக்கோ எந்த ஊரும் வரக்கூடாது போனா. பையன்தான் ஏதோ பெரிய உணர்ச்சி வசப்பட்டு உடன் வருகிறேன்னு சொன்ன தாயவளும் இது உன் கடமை போனா. அன்று தொட்டு இந்த நிமிடம் வரைக்கும் யோசிச்சு பாரு. சீதை இல்லாமல் கூட ராமன் இருந்திருக்கான். அசோகவனத்துல சீதை இருந்த காலங்கள்ல சீதை இல்லாமல் கூட ஓராண்டு ராமன் இருந்திருக்கான். இலக்குவன் இல்லாமல் இருந்ததில்லை. நான் ஒரு நல்ல நயமான இடம் சொல்லுவேன். வாலியை கொன்று கிஷ்கிந்தையின் ஆட்சி பொறுப்பை சுக்ரீவனுக்கு கொடுத்ததன் பிறகு சுக்ரீவன் ராமன் அரண்மனையில வந்து தங்கு. இப்ப கடுமையான மழை மாதம் தொடங்கி விட்டது. 4 மாதம் கடுமையா மழை இருக்கும். இப்ப நாம போய் சீதையை தேடுவதற்கு யாரையும் அனுப்ப முடியாது. மாரிக்காலம் முடிந்து சீதையை தேடும் பணியை தொடங்கலாம். நீ அது வரைக்கும் வந்து கிஷ்கிந்தையில ஓய்வெடுத்துக்கொள். அப்ப ராமன் சொன்னான், முடியாது. நான் இதுகாரும் செய்த செயல்களில்
சில ஊறுகள், சில பாவங்கள் ஏற்பட்டு இருக்கும். அவைகளை போக்குவதற்கு நான் இந்த காட்டில இருந்து நல்லறம் நோக்கப் போகிறேன். ஒரு காரணம் சொன்னான். அடுத்த காரணம், என்னை மணந்தவளாகிய சீதை மற்றொரு அரக்கன் சிறை வைத்தில் இருக்க, ராமன் மட்டும் தன் தம்பியோடும் தனக்கு உதவி செய்த சுக்ரீவனோடும் ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழ்ந்தான்னு உலகம் என்ன ஏளனமா பேசும். ஆகவே வேண்டாம், நான் காட்டிலேயே இருக்கேன், மழைக்காலம் முடிஞ்ச உடனே நீ வான்னு அனுப்பிச்சிட்டான். அப்ப கூட இலக்குவன், இது நாள் வரைக்கும் இருந்துட்டோம் ராமன் கூட, ஒரு 4 மாசம் நாம கொஞ்சம் நல்ல விதமா இருந்துட்டு வருவோமே நினைக்கல. ராமனாவது நல்லறம் புரிய நவையற நல்லறம் நோற்பல் என்றான் சொல்றான். ஆனா அந்த நேரத்திலும் ராமன் தான் தனக்கு முக்கியம். ராமனை பிரியக்கூடாது. ஆகவே காட்டினுக்கு செல்லப்பட்ட நாள் தொட்டு இந்த நிமிடம் வரைக்கும் இலக்குவன் கூடவே இருக்கான். அதனால அந்த லக்குவன் மீண்டும் வருவானா, வெற்றியோடு வருவானா என்று எண்ணி எண்ணி தனக்காக எல்லாவற்றையும் துறந்து இந்த இலக்குவன் இருக்கிறானே என்று அவனை நினைத்த அளவிலேயே ராமன் கண்களிலிருந்து கண்ணீர் இடைவிடாது பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதற்கு கம்பன் காரணம் கேட்டான். இந்த கண்ணீருக்கு என்னையா காரணம்? என்ன அழகான அன்பு கொல். இலக்குவன் மீது ராமன் கொண்ட அன்பு கண்ணீராக வெளிவருகிறதோ. கண்ணீர் கொல். இலக்குவனுக்கு ஏதாகிலும் துன்பம் நேர்ந்து விடுமோ என்று அந்த நினைப்பினால் வந்த சோகத்தினால் வெளிவரக்கூடிய கண்ணீரோ. கண்ணீர் கொல். ஆனந்த வாரியே கொல். என்ன அழகு பாருங்க. அல்லது அவனது வெற்றி கண்டு மகிழக்கூடிய அந்த மகிழ்ச்சி, உள்ளத்துல தோன்றின உவகை, அதனால கண்களின் வாயிலாக கண்ணீர் சிந்துகிறதா? வாரியே கொல். என்புகள் உருகி சோறும் கருணை கொல். ஒரு கர்ம வீரனா என்னோடு இருந்து என் துன்பத்தினுக்கு உரிய துணையாக நின்று எனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்து, எனக்கு தம்பியா மட்டும் அவன் இல்லை, பல நேரங்கள்ல தாயாக இருந்திருக்கிறான், தந்தையாக இருந்திருக்கிறான், அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல ஆசானாய் அமைச்சனாய் இருந்திருக்கிறான். அப்படிப்பட்டவன் என்னோடு இத்துணை காலம் இருந்தானே. ராமனது வெற்றி லக்குவனது பின்னணியினாலதான் வந்தது. ராமன் ஒரு தனி மனிதன் இங்க பேசவே முடியாது. சில நேரங்கள்ல இலக்குவன் சொன்ன அறிவுரையை கூட ராமன் மீறி இருக்கலாம். ஆனால் ராமனுடைய எந்த ஒரு கருத்தையும் இலக்குவன் மீறியதில்லை. விளக்கம் சொல்லுவான். இறுதி முடிவெடுப்பது ராமன், அது அப்படியே ஏற்று நடப்ப. அதான் இலக்குவன், அது பெருமை. இப்படிப்பட்ட ஒரு மெய்த்தொண்டன், இப்படிப்பட்ட ஒரு தொண்டு உள்ளத்தோடு ஒருவன் தனக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு ராமனுக்காகவே வாழ முடியுமா என்பதை எண்ணுகின்ற பொழுது ராமனுக்கு எண்புகள் உருகி சோறும் கருணை. அந்த இலக்குவன் மீது ராமன் காட்டின கருணை அவனது எலும்புகளையும் உருக வைத்து கண்ணீரா வெளியே வருகிறது. யார் அது ஒருவர்? இந்த ராமனது அழுகைக்கு இந்த 4 காரணத்துல எது சரி என்று யாரால தெளிவா சொல்ல முடியும்? 4ம் சரிதான். ராமனுக்கு லக்குவன் மீது கொண்ட அன்பு, அவன் தனக்காக செய்யக்கூடிய தியாகத்தினால் வந்த கருணை, போரிலே வெற்றியை ஈட்டி தந்ததினால் வந்த ஆனந்தம், எல்லாமுமாகத்தான் இலக்கு. அந்த மனோ உணர்வு அவன் அப்படி பாதித்தது. ஆகவே இந்த 4 நிலைகளிலும் கண்ணீர் வரும்.
இது இலக்குவனுக்காக சொல்லப்பட்டது ஒன்று. கம்பன் என்ன அழகா பட்டியலிட்டான் பாருங்க. எப்பொழுதியா ஒருத்தனுக்கு கண்ணீர் வரும், அழுகை எப்படி வரும்? சோகத்துல வரலாம், ஒருவன் செய்த நன்றியினை பாராட்டும் முகத்தான் வரலாம், ஒருவன் மாட்டுக்கொண்ட கருணையினால் வரலாம், அல்லது ஒருவன் செய்த சாதனையை அன்பு கூர்ந்து பார்க்கும் போது வரலாம். கண்ணீர் வர்றதுக்கு 4 காரணம் சொல்லிட்டா பாருங்க. இதுக்கு மீறி வேற ஏதாவது புது காரணம் இருக்குமா? இதுதான் அழகு. இதுதான் அங்க மிகப்பெரியதாகிய அழகு. வானதி, உனக்கு இன்னொரு 5 நிமிஷம் இருக்குன்னா அதை குக்கரை மட்டும். உடனே அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராமன் முன்னாடி இந்த அங்கதன் போய் இந்திரஜித்தன் தலைய வச்சான். விழுந்து அழி கண்ணீரின் நீரும், மன்னிக்கணும், விழுந்து அழி கண்ணின் நீரும் உவகையும் கழிப்பும் வீங்க எழுந்து எதிர் வந்த வீரன் இணை அடி முன்னர் இட்டான் கொழுந்து எழும் செக்கர் கற்றை வெயில் விட எயிற்றின் கூட்டம் அழுந்துர மடித்த பேழ்வாய் தலை அடி உரை ஒன்று ஆக. விழுந்து அழி கண்ணின் நீரும் உவகையும் கழிப்பும் வீங்க, கண்களிலிருந்து விழக்கூடிய கண்ணீரும் மகிழ்ச்சியும் கழிப்பும் பெருக. ராமன் இப்படி கவலையோடு இருக்கக்கூடிய, அழுத நிலையில் இருக்கக்கூடிய சூழல்ல எழுந்து எதிர் வந்த வீரன் இணையடி முன்னர், இந்த இலக்குவனையும் திரும்பி வரக்கூடிய படை வீரர்களையும் எதிர்கொண்டு அழைப்பதற்காக எழுந்து ஒரு அடி எடுத்து வச்சான் ராமன். அவன் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அவனது திருவடிகளுக்கு முன்னர் கொழுந்து எழும் சக்கர் கற்றை வெயில் விட, ஒளி கொழுந்து எழுகின்ற செவ்வானம் போன்ற செம்மையான தலைமுடியை உடைய மயிர்கற்றைகளை பெற்றுள்ள அந்த இந்திரஜித்தன் தலைய எயிற்றின் கூட்டம் அழுந்துமாறு அழுந்துற மடிந்து பேழ்வாய் தலை, பற்களினது கூட்டம் அழுந்துமாறு மடித்துள்ள பிதுங்கிய வாயினை உடைய இந்திரஜித்தனது தலைய அடியுரை ஒன்று ஆக இட்டான். ஓர் அடியுரை பொருளாக, சமர்ப்பணம் செய்யக்கூடிய பொருளாக, நெய்வேத்திய பொருளாக அங்கதன் ராமன் காலில் கொண்டு போய் வச்சான். தலையினை நோக்கும் தம்பி கொற்றவை தழிய பொன்தோள் மலையினை நோக்கும், நின்ற மாருதி வலியை நோக்கும், சிலையினை நோக்கும், தேவர் செய்கையை நோக்கும், செய்த கொலையினை நோக்கும், ஒன்றும் உரைத்திலன் களிப்பு கொண்டான். அழுதத்துக்கு எவ்வளவு வார்த்தையை போட்டான் கம்பன். அன்புகொள், கருணைகொள், அருள்கொள் என்னெல்லாம் கேட்டான். இப்ப இந்த வெற்றிய சந்திச்ச உடனே வார்த்தை வல்ல அவனுக்கு. எப்படியா? தலையினை நோக்கும், தன் காலின் கீழாக இடப்பட்ட இந்திரஜித்தனது தலையை பார்த்தான். தம்பி கொற்றவை தழிய பொன்தோள் மலையினை நோக்கும், தன்னுடைய தம்பி ஆகிய இந்த கொடிய அரக்கனது தலையை வீழ்த்திய தம்பியின் வெற்றி பொருந்திய அவனது அழகிய தோள்கள் என்கின்ற மலையை பார்த்தான். என்ன ஒரு பெரிய வீரன்! நின்ற மாருதி வலியை நோக்கும், அவனுக்கு ஊர்தியாக இருந்த ஹனுமனினது ஆற்றலை பார்த்தான். சிலையினை நோக்கும், தேவர் செய்கையை நோக்கும், இலக்குவன் கையில் இருந்த வில்ல பார்த்தான். இந்திரஜித்தன் வீழ்ச்சி கண்டு வான வெளியில தேவர்கள் ஆரவாரம் செய்யறத பார்த்தான். செய்த கொலையினை நோக்கும், தேவர்களும் மகிழுமாறு இலக்குவன் செய்த அந்த இந்திரஜித்தன் வதத்தை பார்த்தான். களிப்பு கொண்டான், ஒன்றும் உரைத்தில், தன் உள்ளத்துல அப்படி நிறைஞ்ச சந்தோஷம். ஒன்னும் பேசல, இங்க பேசவே வேண்டாம். அந்த கண் பார்வை காட்டி கொடு, வார்த்தைகளே தேவையில்லை. மனது நிறைந்த நிலையில
வார்த்தைகளே தேவை. அந்த பார்வை ஒரு தொடு உணர்ச்சி போதும். ராமன் எதுவுமே பேச, அந்த பார்வை ஒன்றே லக்குவனுக்கு 1000 பாராட்டுகளை தந்துவிட்டது. அனுமனுக்கும் அப்படியே இல்லையா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ரொம்ப ரசிச்ச விஷயம். ஒரு முறை ஒரு இசைத்துறையில இருந்து ஒரு பெரிய ஆளுமை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவரை, லால்குடி ஜெயராமன் சார். அவர் ஒரு கச்சேரிக்கு வந்து அமர்ந்திருக்கிறார். யாருடைய கச்சேரின்னா அவருடைய மகனும் மகளும் வாசிக்கக்கூடிய கச்சேரி. கச்சேரி முடிந்தது. உடனே அருகில் இருந்த ஒருவர் அவற்றை போய் கேட்டாங்க, உங்கள் குழந்தைகள் எப்படி வாசித்தார்கள்? அவர் கண் மலர்த்தி என்று சொன்னார், வேற ஒண்ணுமே சொல்லல. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் தனியா இருக்கும்போது ஒருவர் போய் கேட்டார், ஏன் அவர்களினுடைய வாசிப்பை நீங்க பாராட்டல? ரொம்ப அழகா சொன்னார், மைந்தர்த்தம் செயலை தந்தையானவன் மனத்துள் பாராட்டுவான். இது பழைய பாட்டில இருந்து எடுத்த ஒரு செய்தி தான். யார் யாரை எவ்வாறு பாராட்ட வேண்டும் என்பதை மைந்துடை மைந்தரை மனத்துள், ஆற்றல் வாய்ந்த, மைந்துன்னு ஆற்றல், வீரம்னு பேர். அன்னைக்கு இன்னைக்கு எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய ஆற்றல், ஆற்றலோடு தம்முடைய மக்கள் செயல்படுவதை பார்த்து தந்தையானவன் மனசுக்குள்ள பாராட்டுவான், வாய்விட்டு சொல்ல மாட்டான். இது என்ன காரணம்னாக்க ஈகோ எல்லாம் கிடையாது, ஈகோ எல்லாம் கிடையாது. என்ன காரணம்னா நாம வாய்விட்டு பாராட்டினா, ஆகவே தந்தை பாராட்டக்கூடிய அளவுல நாம பெரியதாக சாதித்து விட்டோம், இனி மேலும் சாதிப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சுணங்கி விடுவார்களோன்ற கவலை தந்தைக்கு. இப்பொழுது செய்தது அரிய சாதனை தான், இன்னும் பல அரிய சாதனைகளை நீ செய்ய வேண்டி உள்ளது. அதனால உன்னை இப்பொழுதே நான் மனதுல பாராட்டிக்கணும். வாய்விட்டு பாராட்டினா என் பாராட்டே உன் வளர்ச்சிக்கு தடையாகி விடக்கூடாது. இது தந்தையினது எண்ணம். தாய் அப்படி கிடையாது. தன் மகன் எதை செய்தாலும் அவளுக்கு பாராட்டுதான், இல்லையா? அது குழந்தையாக இருந்து பேசக்கூடிய மழலைக்கெல்லாம் அர்த்தம் சொல்லியே பாராட்டுவக்கூடியவள் தாய் தான். என்னமா சொல்லுகிறது பார். நான் நினைச்சேன், ரொம்ப குழந்தையினுடைய பேச்சு எவ்வளவு பெரிய மகிழ்வை தரும் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தெரியும். அது தாயோட நிலை. தந்தையினுடைய நிலையில இருக்கிற ராமன் அப்படி லக்குவனை ஒரு பார்வை பார்த்து அதுவே போதும், அதுவே எல்லா பாராட்டும். அதனாலதான் ராமன் வாய்விட்டு பெருமளவில் எதுவும் சொல்ல முன் வரல. தனிமையான நேரத்துல இலக்குவனை பாராட்ட கூட செய்திருக்கலாம். கேட்கிறான் ஒரு இடத்துல, அந்த இடத்தை தாண்டி நாம வந்திருக்கோம். தண்டகாரண்யம் வந்த உடனே ராமனுக்கும் சீதைக்கும் லக்குவன் அழகான ஒரு பர்ணசாலையை அமைக்கிறான். ரொம்ப அழகா ஒரு டிசைன்டு ஹவுஸ் அப்படி அமைக்கிறான். இத பார்த்து ராமன் கேட்கிறான், நீ எங்கூட தானடா இத்தனை வருஷமும் இருந்திருக்க, இப்ப எங்கூட தானே காட்டுக்கும் வந்திருக்க, இந்த இவ்வாறு ஓலைகளை கொண்டு மூங்கிலை கொண்டு எப்படி இப்படி ஒரு அழகான ஒரு குடிலை உன்னால் உருவாக்க முடிந்தது? யாண்டு கற்றனைன்னு கேட்கிறான் வியந்து. உனக்கு எப்படி இது தெரியும்? யார் உனக்கு கற்றுக் கொடுத்தது? நினைவு தெரிந்த நாளிலிருந்து என்னோடையே இருக்கிறாய். அப்படிப்பட்ட நீ இப்படி ஒரு அழகான குடிசையை கட்ட தெரிந்திருக்கிறது என்கின்றதே எனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது.
இதனை நீ எங்கு கற்றாய், எப்பொழுது கற்றாய் என்று ரொம்ப அழகா ராமன் இலக்குவனை பாராட்டுறான். அது அன்றாடம் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய போர் தொழிலுக்கு அப்பாற்பட்ட ஒண்ணு பாராட்டலாம். இது போர் தொழிலே. என்ன அழகா பாக்குறான் பாருங்க. அந்த நிறைவு அவன் மனசுல தெரிஞ்சது, முகம் காட்டியது. எவ்வளவு பெரிய வீரனை என் தம்பி கொன்று இருக்கிறான். இந்த கொலை, அந்த இந்திரஜித்தன், தேவர்களாலும் வெல்ல முடியாத ஒருவன் என் தம்பி கொன்று இருக்கிறான். அந்த பெருமை மிகுந்த காட்சியை பார்த்தா மனது நிறைந்தது. வேற ஒன்னும் சொல்ல முடியல. கால மேகத்தை செக்கர் கலந்தன, கரிய குன்றில் நாள்வெயில் பறந்தது என்ன, நம்பி தன் தம்பி மார்பில் தோளின் மேல் உதிர செங்கேள் சுவடு தன் உருவில் தோன்ற, தாளின் மேல் வணங்கினானை தழுவினான். அடுத்த வார்த்தை எனக்கு கட்டமா போயிடும். தனித்து ஒன்று இயலான். என்ன அழகு பாருங்க. ராமனுக்கு கொடுத்த இந்த ராமாயணத்துல கம்பன் பல இடங்கள்ல ராமனுக்கு அடைமொழி கொடுப்பார். பிரமிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கொடுத்த அடைமொழி இருக்கு பாருங்க. இதற்கு இணையான அடைமொழி ராமகாதையில எங்கு தேடினாலும் கிடைக்காது. அப்படி ஒரு அடைமொழி. என்னவா? தனித்து ஒன்று இலான் நம்பி லக்குவனை அன்றி தனக்கு என தனித்து ஒன்றும் இல்லாதவனாகிய ராமன். இதை விட லக்குவனுக்கு என்ன தகுதி வேணும்? தனக்கு ஏதாயிலும் ஒன்று வேணும்னா இலக்குவன் மட்டும் போதும்னு எல்லா காலத்தும் சொல்ல வல்லவனா ராமன். தான் என்கின்ற ஒரு தனி ஆள் இல்லை, இலக்குவன் என்கின்ற ஒருவன் இல்லை என்றால் நான் இல்லை. ஏற்கனவே சொன்ன இல்லையா? இலக்குவன் என்கின்ற பின்புலம் இல்லை என்றால் ராமனது வெற்றி மதிப்பிட முடியாது. அத ராமனே சொன்னதா கம்பன் எழுதுறான். தனக்கு உரியதாகிய ஒன்று உண்டு என்றால் தன் தம்பி ஆகிய லக்குவன் ஒன்றுதான். ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, இன்செப்பரபிள். பிரிக்க முடியாது ரெண்டு பேரையும். அதனால தன் தம்பி மார்பில் தோளின் மேல் உதிர செங்கல் சுவடு தன் உருவில், தன்னுடைய தம்பியாகிய இலக்குவன் மார்பிலும் தோளின் மேலும் இருந்த குருதியின் செந்நிறமுடைய சுவடுகள் தன் உருவத்தில். எங்கெல்லாம் அந்த அம்பு பட்டு ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறதோ, காளமேகத்தை செக்கர் கலந்ததன. கரிய மேகத்துல சிவந்த வானம் கலந்தது போல கரிய மேனியனாகிய ராமன் உடம்போட ரத்தம் சிந்தக்கூடிய மேனியோடு வந்த லக்குவன் அப்படியே அணைத்து கொண்ட. கரிய மேகத்தை சிவந்த வானம் தழுவுவது போல. வேடிக்கை பாருங்க. மேகம் வானத்தை தழுவுமா, இல்ல வானம் மேகத்தை தழுவுமா? மேகம் தானே வானத்தை தழுவும். இங்க கரிய மேகம் போல நிக்கிறவன் யாரு? ராமன். வேற வழி இல்ல, ராமன் நிரந்தரம். அதனால அவன் மேகமாக நின்றாலும் பறந்துபட்ட வானம். ஏனென்றால் பரம்பொருளாகிய ராமன் கிட்ட பறந்துபட்ட எல்லா உயிரும் வந்து விழுகின்றன அல்லவா? அதை புரிந்து கொண்டான் கம்பன். ஆகவே இயல்பாகவே வானத்தை தான் மேகம் தழுவணும். ஆனா இங்க மேகத்தை வானம் தழுவியது. இரத்த காயங்களோடு ரத்தம் சிந்தக்கூடிய உடலோடு இருக்கக்கூடிய இலக்குவன் கரிய மேகம் போன்ற ராமனது உடலை தழுவினானா. கரிய குன்றில் நாள்வெயில் பறந்தது என்ன தோன்ற. கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய மலையில காலை வெயில் பரவியது போல. காலை வெயில் சிவந்த கதிர கரப்பு அருணன். அது போல கரிய உடலை உடைய உறுதி வாய்ந்த மலை போன்ற ராமன் உடம்புல சிவந்த ரத்தம் சிந்தக்கூடிய அளவுல சூரிய ஒளி போல இலக்குவன் ராமன் உடலை தழுவினான். தாளின் மேல் வணங்கினானை தழுவினான். தன்னை வணங்க வந்த இலக்குவனை அப்படியே தூக்கி தழுவி கொண்டான் ராமன்.
கம்ப மதத்து களியானை காவல் சனகன் பெற்றெடுத்த கொம்பும் என்பால் இனி வந்து குறுகினாள் என்று அகம் குளிர்ந்தேன் வம்பு செறிந்த மலர்கோயில் மறையோன் படைத்த மாநிலத்தில் தம்பி உடையான் பகை அஞ்சான் எனும் மாற்றம் தந்தலை. என்ன அழகான ஒரு பழமொழி. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். இந்த படைக்கு அஞ்சானுக்கு பகை அஞ்சான்னு அழகா போட்டார் பாருங்க. கம்ப மதத்து களியானை காவல் ஜனகன். கம்பம்னா யானையை கட்டக்கூடிய கட்டுத்தறிக்கு கம்பம்னு பேரு. இத பல முறை சொல்லியிருப்பேன், மீண்டும் நினைவுபடுத்தி விடுறேன். யானைய இயல்பாக ஒரு கம்பத்தை நட்டி கட்ட முடியாது. நீங்கள்லாம் கோவில் எல்லாம் கூட யானையை பார்த்திருக்கலாம். கோவில்ல யானைக்குன்னு ஒரு மண்டபம் கட்டி அந்த மண்டபத்தினுடைய கத்தூண்கள்ல கீழே வளையம் கொடுத்திருக்கும், அதுல கட்ட கொடுத்து. மன்னர்கள் காலத்துல கோட்டை மதில் சுவர் கட்டும் போது அந்த மதில்ல கற்களை அடுக்கும் போது யானையை கட்டுதற்கு உரிய தறி கற்கள் ஒரு துளையிட்டு நீண்டு இருக்கக்கூடிய கல்ல கோட்டை சுவரோட வச்சு கட்டிடுவாங்க. அந்த யானை கட்டக்கூடிய தறிக்கல்லுக்கு மேல ஒரு 10 அடி 15 அடி கற்சுவர் இருக்கும், கருங்கல் சுவர். அப்ப இது எவ்வளவு உறுதியா இருக்கும்னு பாருங்க. அதுல யானையை கட்டுவார்கள். அப்பதான் யானை சட்டுன்னு அறுத்து கொண்டு வெளியே வர முடியாது. ஆகவே கம்ப மதத்து களியானை காவல் ஜனகன், கம்பத்திலே கட்டுத்தறியிலே கட்டப்பட்ட யானையை, மதக்களிப்பு மிக்க யானையை போன்று தன் இனத்தை காக்கக்கூடிய மன்னன் ஜனகன் எங்க கொண்டு வந்து சேர்த்தார் பாருங்க. ஜனகன் பெற்றெடுத்த, அந்த ஜனகனால் பெற்றெடுக்கப்பட்ட சீதை கொம்பும் என்பால் இனி வந்து குறுகினாள். கொம்புனா பூங்கொம்பு போன்றவளாகிய சீதையும் என்னிடத்து வந்து நெருங்கி விட்டாள் என்று மனம் குளிர்ந்தேன் அப்படின்னு ராமன் நினைச்சான். இந்திரஜித்தனது வெற்றி எனக்கு சீதையை பெற்று தந்து விட்டதற்கு இணையான வெற்றி. குளிர்ந்தேன் வம்பு செறிந்த மலர்கோயில் மறையோன் படைத்த மாநிலத்தில் மனம் நிறைந்த தாமரை மலரை கோவிலாக கொண்ட பிரம்மனால் படைக்கப்பட்ட இந்த பெரிய உலகத்தில தம்பி உடையான் பகை அஞ்சான் எனும் மாற்றம் தந்தனையால் தம்பி உடையவன் பகைக்கு அஞ்ச மாட்டான் என்கின்ற முதுமொழியை நிரூபிக்க வந்தாயே லக்குவனா என்று பாராட்டினான். நீ இந்திரஜித்தனை வென்று அவன் தலையை என் காலில் போட்ட பொழுது, என்னை நீ அணைத்து கொண்ட பொழுது, உன் அணைப்பு ஜனகனது மகள் என்னிடம் வந்தாள் என்ற நம்பிக்கையை தரத்தக்கதாய் இருந்தது. எவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு போய் இலக்குவனை வச்சிருக்கான் பாரு. சொல்லி முடிச்சவன தூக்கிய தூணி வாங்கி தோளோடு மார்பை சுற்றி வீக்கிய கவச பாசம் ஒழித்து அது விரைவில் நீக்கி தாக்கிய பகழி கூர்வாய் தடிந்த புண் தழும்பும் இன்றி போக்கினன் தழுவி பல்கால் பொன் தடம் தோளின் ஊற்றி. என்ன அழகு! இதை வேற ஒரு இடத்துல சொல்லலாம். இந்த பாட்டை சொல்லிட்டு வால்மீகி ராமாயணத்திலிருந்து ஒரு மேற்கோளை தர. தூக்கிய தூணி வாங்கி இலக்குவன் தோளிலே தொங்க விட்டிருந்த அம்பரா தூணியை கழற்றினானா ராமன். தோளோடு மார்பை சுற்றி வீக்கிய கவச பாசம் ஒழித்து, தோளோடு சேர்ந்து மார்பை சுற்றி கட்டி இருந்த கவசத்தின் பாசம்னா கயிறு, அந்த கயிறை அவிழ்த்து அது விரைவில் நீக்கி, ராமனே அந்த இலக்குவன் உடம்புல இருந்த கவசத்தை வேக வேகமாக கழற்றி தாக்கிய பகழி கூர்வாய் தடித்த புண் தழும்பும் இன்றி, பகைவனால் எய்யப்பட்ட அம்பின்
கூரிய அம்பு முனைகள் வெட்டிய புண்களின் சுவடும் இல்லாதபடி பல்கால் தழுவி பொன் தடம் தோளின் ஒற்றி போக்கினான். பலமுறை தழுவி அழகிய பெரிய தோளினால் ஒற்றி இலக்குவன் உடம்புல இருந்த புண்களை எல்லாம் ராமன் தன் தழுவலினால் மாற்றினான். எப்படி? அந்த தழுவல் இலக்குவனுக்கு ஒரு மருந்து போல் இருந்தது. தன் தழுவலாகிய மருந்தினை கொண்டு இலக்குவன் உடம்புல பட்ட காயத்தை எல்லாம் ராமன் போக்கினான். இதற்கு இணை இந்த கற்பனை எங்க சுவாரஸ்யமா வால்மீகி எழுதுறார். சூர்பநகையினுக்காக ராமனோடும் லக்குவனோடும் போர் செய்ய கரன் வரம், கரன் திரிசரஸ் எல்லாம் வர. அப்போ சீதைக்கு பாதுகாவலா இலக்குவனை நிறுத்தி வைத்து விட்டு ராமன் தனி ஒரு மனிதனாக அந்த அரக்கர் படையை அழிக்கிறான். அழிச்சு முடிச்சிட்டு வந்த பொழுது இவனுக்கு உடம்பெல்லாம் ரத்த காயம். அவ்வாறு வந்த ராமனினது ஆகத்தை போய் சீதை அன்போடு தழுவினாலும் அந்த தழுவலினால ராமன் உடல்ல பட்ட காயங்கள் எல்லாம் ஆறி போயினும். சீதை தழுவினதனால ராமன் காயம் ஆறி. அதற்கு இணையா இங்க இலக்குவனை ராமன் தழுவியதினால இலக்குவன் உடம்புல இருந்த காயங்களை எல்லாம் அந்த தழுவல் ஆற்றியது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! விபீஷணனையும் பாராட்டினா. அடுத்தது, ஆடவர் திலக நின்னால் அன்று இகல் அனுமன் என்னும் சேடனால் அன்று வேறு ஓர் தெய்வத்தின் சிறப்பு மன்று வீடனன் தந்த வென்றி ஈது என விளம்பி மெய்மை ஏடு அவள் அலங்கல் மார்பன் இருந்தனன் இனிதின் இப்பார். ஒத்துக்கிறான் பாருங்க. ஏடு அவள் அலங்கல் மார்பன் இதழ்கள் விரிய பெற்ற மலர் மாலைகளை அணிந்த ராமபிரான் ஆடவர் திலக நின்னால் அன்று இகல் அனுமன் என்னும் சேடனால் அன்று. லக்குவனை பார்த்து சொன்னான், ஆடவர்களில் சிறந்தவனே, இந்த வெற்றி உன்னால் மட்டும் உண்டானது அல்ல, அனுமன் என்கின்ற வல்லமை மிக்க உயர்ந்த பண்பினை உடையவனான அனுமனாலும் அல்ல, வேறு ஓர் தெய்வத்தின் சிறப்பும் அன்று, பிரிது ஓர் தெய்வத்தின் சிறப்பினாலும் இந்த வெற்றி கிடைக்கல. இந்த வெற்றிக்கு நீ கருவி. காரணம் யார் தெரியுமா? வீடனன் தந்த வென்றி ஈது என மெய்மை விளம்பி இப்பால் இனிதின் இருந்தான். வீடனால் தரப்பட்ட வெற்றி இது என உண்மையான காரணத்தை நீ உணர வேண்டும் என்று ராமன் அனைவர் முன்னாக வீடனனை பாராட்டி அமைதியாக இருந்தான். இதோடு இந்திரஜித்தன் வதைப்படலம் முடிந்தது. யுத்த காண்டத்தை 3 பகுதியாக சொல்லுவார்கள். அதில் 2 பகுதியை முடித்து விட்டோம். இனி நாம எடுக்க இருப்பது யுத்த காண்டத்தின் 3வது பகுதி. இந்த 3வது பகுதியை எங்கிருந்து தொடங்குகிறோம்னா, இந்திரஜித்தன் இறந்த செய்தி ராவணனுக்கு போர்க்கள தூதர்களால் சென்று அறிவிக்கப்படுகிறது.